ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு எந்த விதமான தேர்வுமே வந்து கிடையாது. தேர்வு இல்லாமல் தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை தான். இதுக்கு வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 11/12/2024 தாங்க லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு, என்ன மாதிரியான போஸ்ட்லலாம் அவங்க வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கெயில் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. கெயில் அப்படின்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆமாங்க, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டெல்லாம் விட்டுருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் ரெனவபிள் எனர்ஜி சைடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ்லேயுமே வந்து பிரிச்சிருக்காங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் பாயில் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடு வந்து பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சிஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சைடு வந்து 6 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. சீனியர் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்டல் சைடில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் கெமிக்கல் சைடில் வந்து 36 வேக்கன்சிஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் கெட்டைல் டிசிடிஎம்க்கு வந்து 5 வேக்கன்சிஸும், சீனியர் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து 20 வேக்கன்சி, சீனியர் ஆஃபீஸர் சிஎன்பிக்கு வந்து 22 வேக்கன்சிஸு. அதே மாதிரி சீனியர் இன்ஜினியர் சிவில் சைடு வந்து 11 வேக்கன்சிஸ், சீனியர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் சைடு வந்து 22 வேக்கன்சிஸு, சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சைடு வந்து 36 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் சைட்ஸ் வந்து 23 வேக்கன்சிஸும், சீனியர் ஆஃபீஸர் லா சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ், சீனியர் ஆஃபீஸர் மெடிக்கல் சர்வீஸ்க்கு வந்து 1 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் லெபார்ட்ரி சைடு வந்து பார்த்திங்கன்னா 16 வேக்கன்சிஸ், ஆஃபீஸர் செக்யூரிட்டி சைடு 4 வேக்கன்சிஸும், ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்குவேஜ் சைடு வந்து பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக 19 போஸ்ட்டில் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 261 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த 261 வேக்கன்சிஸில் 18 வேக்கன்சிஸ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன போஸ்ட்டில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னென்ன கேட்டகரிஸில் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன பே கொடுக்குறாங்க, ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன ஏஜ் லிமிட்டில் அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீனியர் இன்ஜினியர் ரெனவபிள் எனர்ஜி சைடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து தராங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ் உள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து இன்ஜினியரிங் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு பவர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி இந்த கேட்டகரிஸ்லலாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே சேலரி அதே ஏஜ் லிமிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் கெமிக்கல் சைடில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அந்த சைடில் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே சீனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சைடு, இன்ஸ்ட்ருமெண்டல் சைடு, கெமிக்கல் சைடுன்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன பே ஸ்கேல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் F&Aல நீங்கள் வந்து முடிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சேம் பே ஸ்கேல் 60 to 1,80,000 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து CA CMA
இது வந்து முடிச்சிருக்கணும். அல்லது நீங்கள் வந்து பிகாம் முடிச்சிருந்தாவே போதுமானது. 60% மார்க்கில் 2 இயர்ஸ் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து BA முடிச்சிருக்கணும் எக்கனாமிக்ஸ் சைடில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸ் இன் BA BSc வந்து முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா BA BSc வந்து வித் ஹானர் வித் சாட்டிஸ்ஃபைட் வித் 60% ஆஃப் மார்க்ஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA போவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சைடு இவ்வளோ உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது பிகாம் அல்லது BA அல்லது வந்து BSc அல்லது வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடித்தவங்க MBA பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ் வந்து 3 இயர்ஸு. அதே வித் பர்சனல் அதாவது PWD கேண்டிடேட்ஸ் வந்து UREWSல இருக்கிறவங்கள வந்து 10 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே PWD கேண்டிடேட்ஸ் OBCயில் இருக்கிறவங்க வந்து 13 இயர்ஸு. PWD கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் SC and ST கேண்டிடேட்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ்ன்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன சேலரி பேக்கேஜ், அதாவது இனிஷியலாக ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிரேட் E2ல் வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 60,000 வந்து கொடுக்குறாங்க. அப் டு 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி E1ல் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 50,000 அப் டு 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான பேக்கேஜ் ஸ்கேலே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதே வந்து நீங்கள் அதர் கேட்டகரிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு EWS OBC கேட்டகரிஸ்லலாம் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹200 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளே போய் ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12/11/2024 11/12/2024 வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது கூட என்னென்ன சாஃப்ட் காப்பியெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு வந்து எந்த விதமான தேர்வுமே வந்து கிடையாது. ரிட்டன் எக்ஸாமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவங்க முழுக்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவீங்களே அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனு உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12/11/2024 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு 11/12/2024 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லோ யார் யாருக்கெல்லாம் இந்த க்ரைட்டீரியா வந்து ஒத்து வருதோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான வெப்சைட்டை வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.